பார்க்க போறோம்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து நம்ம சிஎம் சீட்ல உட்காந்துட்டாரு கைஸ். ஆனால் இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது அழுகிறது நாள் எத்தனாவது நாள் தொடர்றதுக்கு 33வது நாள் கைஸ் இன்னையோட. ஸோ சண்டே கூட பார்க்காம அவங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த டெடிகேஷன் அடிச்சு நான் வியக்கிற கைஸ். அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்சு 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். அவரே சொல்லுவார் பாருங்க. படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா இருக்கிறது நம்புங்க. அவர் நடிச்சதுல பிடிச்ச திரைப்படம் என்னது? நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில் அந்த பெண்ணு ஐயோ எரிதரகத்தை வீசிடுவாங்க. வீசினோட முடங்கி இருக்கும்போது அந்த கதவுக்கு வெளியில இருந்துட்டு அந்த ஒரு இதை பிள்ளைக்கு உள்ள அனுப்பிட்டு விளையாட்டு போட்டிக்கான அது பேசி வெளியில வரும் பேசுவார்ல, அந்த உரையாடல் அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். பிகில் நினைக்கிறேன் அந்த படம். அதாவது மன்னிச்ச எப்படி ரசிச்சு சொல்றாரு பாருங்க. நம்மள விட பெரிய வேணா இருப்பாரு போல. ஒரே துள்ளுறாங்க. இத பாருங்க, பறப்பாங்க, அப்புறம் உட்காருவாங்க, குதிப்பாங்க. ஓ மை காட். சேகர் பாபா ஐயா இருந்தாதான் முகத்துல சிரிப்பே வருது பிரியாக்கு. பாருங்க, ஐயோ பா, ஒரே சந்தோஷ மழையில நனைறாங்க எல்லாரும். என்னது துப்புரவு தொழில வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா மண்டையில எதனா இருக்குதா? மண்டையில ஏதாவது இருக்குதாங்களே? எங்களுக்கு மூளை இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை எது பொய், எது போடணும் எது எல்லாம் கிடையாது. நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படினா போடுவோம். என்ன இல்ல இந்த அம்மா பார்த்தாங்களா? என்னன்னா போடுவோம், எப்படினா போடுவோம். இந்த அம்மா பார்த்தாங்க. இந்த அம்மா பத்தி நல்லதா போட்டா நல்லது, இந்த அம்மா பத்தி கெட்டதா போட்டா அது கெட்டது. அப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு தமிழகத்துல இது ஒன்றும் திரையில வர படம் கிடையாது. 3 hour வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது அதேதான் நானும் சொல்றேன். இது ஒன்றும் படம் கிடையாது, நீங்க ஒன்றும் ஆக்டர் கிடையாது, சரியா? நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க, ஒரு அரசியல் ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்னா புரோட்டோகால்னா என்னன்னு தெரியணும். கொசு வழங்கும் திட்டம் சொல்றீங்க, ஒரு கொசுவை கண்ட்ரோல் பண்ண முடியல 5 வருஷத்துல. நீங்க வந்து இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இதுல வந்து நீங்க விர்ச்சுவல் வாரியர் சோசியல் மீடியால உட்கார்ந்து என்ன பண்றீங்க? உன்னை போட்டு கும்மி அடிப்போம். நீங்க பண்றதுக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு நாங்க வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பாருங்க, அந்த பயம் இருக்கு பாருங்க நம்ம மேல. விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் தாக்கப்பட்டாங்கன்னு தெரியல. பிரியா ரொம்ப தாக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் வந்து மனவழியில பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற 3 தலைவர்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், விஜய் அவர்கள் தான், வேறு யாரும் இல்லை. நான் சொல்வதற்கு காரணம் 3 தலைவருடைய இன்றைக்கு அவருடைய தலைமையில் ஏற்று இந்த பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நான் முதலில் அவரோடு இணைகிற போது எல்லோரும் சொன்னார்கள் கேலியாக, 10 பேர் இருந்தால் இங்கே எங்கேயா போய் சேர்ந்தான. நான் நினைத்தேன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிற தலைவர் அங்கே இருக்கிறார், அவரோடு இணைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே அந்த விருப்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இன்றைக்கு உங்களிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலா அவருக்கு தெரிய கூட தெரியாதுங்க, இப்படி இவர் வந்து ஜெயிப்பாரு அப்படின்னு தெரிய கூட தெரியாது. கேலி கிண்டலா பேசினாங்க. அதிமுக ஒரு பெரிய கட்சியில இருந்து வேலைக்கிட்டே டிவிகேல போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? வந்தா நமக்கு நல்லது பண்ணுவாங்களோ, யார் வருவாரோ, யார் ஜெயிப்பாரோ அது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அவருக்கு முன்னாடியே தோணுது, சரியா? அதாவது கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை போடுவாங்க தெரியுமா, அங்க கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்காதுங்க. ஆனா இங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நேரா அவங்களுக்கு போடுறாங்க, பிரியாவுக்கு போடுறாங்க. பிரியா வந்து என்னது சேகர் பாபுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் சேகர் பாபு திருப்பி பிரியா மேடம் போடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நேருக்கு வந்து வரும். பரவாயில்ல, ஸ்பீடா வருது இல்ல? என்னடா பிக் பாஸ் இதெல்லாம் போடுறீங்க? 8 மணி. ஒரே ஒரு காரணம்.
ஒரே ஒரு காரணம் சொல்லு. என்னது ஜீரோ வாங்கினதுக்கு காரணம் தானே? சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திராவிடம் இந்த உண்மையை வளர்றாங்க வேலையா? திராவிட தற்குறி. ஆக இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டும். எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல, ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி இல்ல, ஓபிஎஸ் இல்ல, யாரும் இல்ல. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம சீஃப் மினிஸ்டராவே உள்ள நுழைஞ்ச அசம்பிளில நுழைஞ்ச ஒரு விஜய் தான். He is the man who entered the assembly. விஜயனோட பவர் சாதாரண கிடையாது. அந்த பவர் விஜய் டிவி கேட்டது மட்டும் இல்லங்க. விஜய்ன்ற நேமுக்கான பவர், விஜய்ன்ற மூஞ்சிக்கான பவர், இல்ல கருணாநிதி இல்ல, ஸ்டாலின் மக்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையோட பவர். பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 8 இடத்துல தான் வெற்றி பெற்றுக்கிறாங்க. 108 பெரிய நம்பர் இல்லையாங்க? என்னங்க இவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா 108 பெரிய நம்பர் தானங்க. மாவட்டத்துல ஒரு இடத்துல கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். ஆமா, அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சரி, நாங்க எண்ணி பார்க்கிறோம். சரியா? நீங்க எந்த கால்ல விழுந்தீங்க? சசிகலா கால்ல போய் விழுந்தீங்களே, அதை விட இது ஒண்ணும் பெருசு இல்லையேங்க. நாங்களாவது அபிஷியலா எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் மூலியமாவும் நேர்ல போய் மீட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டை அவங்க வாங்கினாங்க. சார் எப்படி அவருக்கு இருக்கிற 2 கால் பத்தாம சசிகம்மா கால்ல போய் இன்னும் 2 காலை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு கால்ல விழுந்து. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல சரியா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை விட இது ஒண்ணும் அப்படியே கேவலமானது ஒண்ணும் இல்லைங்க. கேவலமானது ஒண்ணும் இல்லை. தோல்வி 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமி சொன்னவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்களால் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இப்படி டிவிகே வேட்பாளர் தூக்கிட்டு ஜெயிச்சீங்களே, அப்படிதானே? இதுக்கு முன்னாடி பேசின பிரபாகர் அண்ணா கூட சொன்னாங்க தற்கூரி கூட்டம், கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க? உண்மையா பன்னிங்க கிட்ட போயிட்டு சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? பன்னியோட கூட்டமா மேய்ஞ்சுக்கிட்டு சாணியிலயும் சேத்துலயும் சதையிலயும் உருண்டுகிட்டு அதுதான் தெரியும். இது என்ன தெரியும்? தமிழகத்தில் இதுவரை டாஸ்மாக் மதுப்பெட்டிகளுக்கு முறைசாராவாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணங்கள் இனி நேரடியாக அரசு கஜானாவிற்கு செல்லும் வகையில் நிர்வாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் வரக்கூடிய வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுவரை முறைகேடாக வசூலிக்கப்பட்ட வந்த கட்டணங்கள் அனைத்தும் தற்பொழுது நேரடியாக டாஸ்மாகின் வருவாய்க்கே செல்லக்கூடிய வகையில இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் மாதத்திற்கு 88 லட்சம் முதல் 90 லட்சம் வரை மதுப்பெட்டிகள் விற்பனையாகி வருகிறது. இதன் மூலம் மாதத்திற்கு சுமார் 100 கோடி ரூபாய் முறைகேடாக வசூல் செய்யப்பட்டு வந்ததாக தகவல் வெளியாக இருந்த நிலையில அந்த தொகை முழுவதும் தற்போது நேரடியாக அரசிற்கு வருவாய் வரும் வகையில ஏற்பாடு செய்து மாற்றம் செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசிற்கு வருடத்திற்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் வரும் வகையில புதிய அரசு மாற்றம் செய்துள்ளதாக தமிழகத்தில் இதுவரை மதுப்பெட்டிகளுக்கு முறைசாராவாக வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணங்கள் இனி அதுக்கு அண்ணன் சீமான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பூ போட்டு சாப்பிடுதா, பிச்சை எடுத்துச்சா, அப்படிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு. எந்த கட்சியை பார்த்து பிச்சை எடுத்துச்சா நினைக்கிறிய? பிச்சையே குழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா. காங்கிரஸ் கட்சி 140 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. 120 நாடாளுமன்ற கட்சி. நம்மளுக்கு காரைக்குடியிலே நம்மளுக்கு சொந்த மாவட்டத்திலே நமக்கு டெபாசிட் வாங்க முடியல.
யாரோ தாக்கப்பட்டுட்டே இருக்காங்க. விலை போகாத சரக்கு நம்ம சரக்கு. இதை வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு அவனாக்க இவனாக்குன்னு பேசுறதுக்கு அதே மண்ணில் பிறந்த வேணாம். அதனால சீமான் அவர்களை பொறுத்த மட்டும் எந்தெந்த வீர வெங்காயம், இந்த வசன வெங்காயம், இந்த வெள்ளா வெங்காயம் எங்களுக்கு தெரியும், சரியா? அதனால நான் கடைக்கு பேசினா மரியாதை கொடுப்போம். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதுக்கு நாக்கு கூட இருக்காது. செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநருக்கு தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கடிதத்தில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி மீதான புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசிடம் தற்போது அனுமதியை கேட்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அவரே வந்து மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்ன அது அப்படின்னு. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய இல்ல மேடம் அப்படியே வந்து சரளமா அப்படியே பேச்சாளர் மாதிரி மேடம் பேசி கீழிடுவாங்க. இல்ல நம்ம அண்ணன் வந்து என்ன பார்த்து படிக்கிறேன், என்ன பார்த்து படிக்கிறேன், நீ வந்து பார்த்து படிச்சாலும் பார்க்காம படிச்சாலும் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட உருப்படியா வராது. கொசு வழங்கும் திட்டமா இது? கொசு வழங்கும் திட்டம் தானே சொன்னேன். எத்தனை கொசு நீங்க உற்பத்தி பண்ணீங்க சொல்லுங்க? உங்க ஆட்சியில எத்தனை கொசு உற்பத்தி பண்ணீங்க? எத்தனை கொசு வந்து முட்டை போட்டுச்சு? எத்தனை கொசுக்கு வந்து நீங்க டெலிவரி பாத்தீங்க? நார்மல் டெலிவரியா சிசரினா? அதெல்லாம் கணக்கெடுப்பு சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க. அதெல்லாம் வந்து பேசிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. சும்மா நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு என்ன பேப்பரை பார்த்து படிக்க, என்ன பேப்பர், என்ன ஸ்கிரிப்ட்? உங்களுக்கே யாரோ ஒருத்தவங்க எழுதி கொடுத்ததா நீங்க வந்து மேடம் வந்து இங்க வந்து ஒப்பிச்சுட்டு இருக்கீங்க. இதுல என்ன ஸ்கிரிப்ட், என்ன எழுதி கொடுக்கறது? ஏதாவது சொல்லிட்டு போறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.